வழிப்பறி கொள்ளையனாக இருந்து மகா முனிவரின் உபதேசத்தை கேட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்து மகா காவியத்தை இயற்றிய வான்மீகி சித்தரின் வரலாறை தான் தெரிஞ்சுக்க போறோம். 11 சித்தர்களில் முக்கியமான சித்தராகவும் கருதப்படுபவர். இருண்ட காடு, யாரும் தனி வழியே போவதற்கு பயம் கொள்வார்கள். 2 பெரிய நகரங்களுக்கு நடுவில் இந்த காடு இருந்ததால் பலருக்கும் இதன் வழியே செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. எல்லோரும் கூட்டம் கூட்டமாக பாதுகாப்புடன் தான் இதன் வழியே செல்வார்கள். வணிகர் கூட்டம் அடிக்கடி இந்த வழியே செல்வதால் வழிப்பறி செய்யும் ஒரு கூட்டம் இந்த காட்டில் கூடாரம் கட்டி வாழ ஆரம்பித்து விட்டது. எத்தனை பாதுகாப்புடன் வந்தால்தான் என்ன, இந்த கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டால் அவ்வளவுதான். இருப்பதை அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டுதான் செல்ல வேண்டும். அந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவன் ஒருவன் இருந்தான். அவன்தான் பெரிய குடும்பி. அவன் கொள்ளையடிப்பதில் மிக சாமர்த்தியமானவன் என்பதால் பலர் அவனை அண்டி வாழ்ந்தனர். சில நேரம் அவன் தனியாக கூட வழிப்பறி செய்ய கிளம்பி விடுவான். என்ன செய்ய, பெரிய குடும்பம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? மனைவிகள், குழந்தைகள், உறவுகள் என அவன் மீது அவ்வளவு பாசம் வைத்துள்ளனர். அவனுக்காக தன் உயிரையும் கொடுக்க முன்வருவார்கள். அவர்களை காப்பது தன் கடமை என்று அடிக்கடி எண்ணிக்கொள்வான் அந்த கூட்டத்தின் தலைவன் பெரிய குடும்பி. ஒரு தடவை அப்படி அவன் தனியே கொள்ளையடிக்க சென்றபோது அவனிடம் மாட்டிக்கொண்டார் ஒரு முனிவர். கையில் ஒரு தம்பூரா வைத்துக்கொண்டும் நாராயண நாராயண என்று பாடிக்கொண்டும் அந்த முனிவர் வந்து கொண்டிருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, அவர் உச்சரித்த அந்த வார்த்தை மூலமாகவே அனைவரும் அறிவர், வந்திருப்பவர் நாரதர் தான் என்று. இவன் அவர் எதிரில் போய் யமன் போல் நின்றதும் அவர் நடுநடுங்கி இவனை பார்த்து, யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் யாராய் இருந்தால் உமக்கு என்ன, உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்து வை என்றான். முனிவருக்கு அவன் கொள்ளைக்காரன் என்பது அப்போதுதான் புரிந்தது. அப்பா, நீ செய்வது மகா பாவம் அல்லவா? இப்படி வருபவர் செல்பவர்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டிருந்தால் யமன் உன் உயிரை கொள்ளையடித்து செல்ல வரும்பொழுது உனக்கு நரகம்தானே கிடைக்கும். இது பாவம் என்று பலவாறாக அறிவுரை சொன்னார் அந்த முனிவர். கேட்பானா இவன்? தேவையில்லாமல் பேசி என் நேரத்தை வீணாக்காதே. என் மனைவி, மக்கள், உறவுகள் எல்லோரும் இன்று நான் என்ன கொண்டு வரப்போகிறேன் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார்கள். நீர் சீக்கிரம் உம்மிடம் இருப்பதை கொடுத்தால் உயிர் பிழைக்கலாம், இல்லையெனில் இங்கேயே செத்து போக உம்மை தயார் செய்து கொள்ளும் என்று கடுப்பாக சொன்னான். அதற்குள் முனிவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்து விட்டது. இவன் நின்று பேசுகிறான், பேசி பேசி இவன் மனதை நல்வழிக்கு திருப்பி விடலாம் என்று அவன் மேல் கருணை கொண்டு மேலும் பேச ஆரம்பித்தார். அப்பா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொன்ன பிறகு என்னிடம் இருப்பதை எல்லாம் நீ கொள்ளை கொண்டு போகலாம் என்றார். சீக்கிரம் கேள், எனக்கு நேரமில்லை என்றார். நீ யாருக்காக இந்த கொடுமையான கொள்ளையும் கொலையும் செய்கிறாய்? வேறு யாருக்காக? என் மனைவி, மக்கள், உறவுகள் இவர்களுக்காகத்தான். அவர்கள்தானே என்னுடைய எல்லா சுக துக்கங்களிலும் என்னுடன் இருக்கிறார்கள். எனக்காக அவர்கள் உயிரையும் கொடுப்பார்கள். உன்னுடைய எல்லா சுகங்களிலும் பங்கு கொள்கிறார்கள். சரி, உனக்காக தங்கள் உயிரை தருவதாக எப்போதாவது சொல்லி இருக்கிறார்களா? இல்லை, நீ செய்யும் இந்த செயலினால் வரும் பாவங்களில்தான் அவர்கள் பங்கேற்பார்களா? சொல். என்னை எப்படி கேட்டு விட்டீர்கள்? அவர்கள் வாய் திறந்து எனக்காக உயிரை கொடுப்பதாய் சொன்னதில்லை தான். ஆனால் என் மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. முற்றும் துறந்தவரான உமக்கு அதெல்லாம் புரியாது. அதை இருக்கட்டும் அப்பா, உன் பாவங்களில் அவர்கள் பங்கு கொள்வார்களா? அதனை முதலில் கேட்டுப்பார். அதில் என்ன சந்தேகம்? நான் கொள்ளையடித்து கொண்டு வருவதை பங்கு கொள்ளும் அவர்கள் என் பாவத்திலும் பங்கு கொள்வார்கள். அதை நீ உறுதியாக சொல்ல முடியுமா? அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயா என்று முனிவர் பெரிய குடும்பியை பார்த்து கேட்க, இல்லை, அதற்கு தேவையும் இல்லை, அது அவசியமும் இல்லை. அவர்கள் உன் பாவத்தில் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்று நான் சொல்கிறேன். நீ அதை இல்லை என்று நிரூபிக்க முடியுமா என்று கேட்க,
ஆஹா, முனிவரே, தப்பித்து போக முயல்கிறீர்களா? இதெல்லாம் என்னிடம் நடக்காது. இல்லையப்பா, நீ வேண்டுமானால் என்னை கட்டி போட்டு விட்டு போய் அவர்களிடம் கேள். அவர்கள் உன் பாவத்தில் பங்கு கொள்வதாய் கூறிவிட்டால் என்னிடம் உள்ளதை எல்லாம் எடுத்துக்கொள். அப்படி அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்று கூறியவுடன் கொள்ளையர் தலைவன் யோசித்து பார்த்தான். அந்த முனிவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது, நாம் கேட்டுதான் பார்ப்போமே என்று நினைத்து அந்த முனிவரை அங்கிருந்த ஒரு மரத்தில் கட்டி போட்டு விட்டு சென்றான். திரும்பி வரும்போது முற்றிலும் மாறி இருந்தான் அவன். ஓடி வந்தவன் முனிவரின் காலில் விழுந்து, சுவாமி, நீங்கள் சொன்னது சரிதான் என்று கண் கலங்கியபடியே முனிவரின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். என்னப்பா நடந்தது என்று கேட்க, சுவாமி, நீங்கள் சொன்னபடி நான் போய் என் மனைவியர், குழந்தைகள், நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லோரிடமும் என் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டேன். எல்லோரும் ஒரே விதமாய், எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை, நீ எப்படி பொருள் கொண்டு வருகிறாய் என்பது எங்களுக்கு கவலை இல்லை, நீ பாவ வழிகளில் சம்பாதித்தால் அந்த பாவங்களை நீதான் அனுபவிக்க வேண்டும், அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். அவர்கள் சொன்னதில் தவறில்லையே. மனைவி மக்களை காப்பாற்றுவது உன் கடமை, அதை நல்வழியில் செய்கிறாயா இல்லையா என்பதை பற்றி அவர்களுக்கு எல்லாம் கவலை இல்லை. ஆமாம் சுவாமி, அதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். நீங்கள் தான் நான் எல்லா பாவங்களில் இருந்து விடுபட ஒரு நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்று கேட்க, நீ செய்த பாவங்களுக்கு எல்லாம் தகுந்த பிரயாச்சித்தம் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பது மட்டுமே ஆகும் என்றார். அந்த பெரிய குடும்பி, சுவாமி, என்ன நாமம் அது? ராமநாமம் என் வாயில் நுழையவே இல்லையே சுவாமி. கவலை கொள்ளாதே, இதோ இங்கிருக்கும் மரத்தின் பெயர் என்ன? இதுவா சுவாமி? இது மராமரம் என்று சொல்ல, அதற்கு நாரதர், நீ இந்த மரத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிரு, அது போதும் என்றார். ஆகட்டும் சுவாமி, நீங்கள் யார் என்று இன்னும் சொல்லவில்லையே என்று கேட்க, என் பெயர் நாரதன், திரிலோக சஞ்சாரி என்றும் என்னை அழைப்பார்கள். நல்லது சுவாமி, நீங்கள் சொன்னபடியே இந்த மராமரத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்று வணங்கி நின்றான். நாரதரும் தன் வழியே சென்றார். அவர் போன பின் அந்த கொள்ளையர் தலைவன் பெரிய குடும்பி அங்கேயே அமர்ந்து தன்னை மறந்து மரா 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 என்று ஜபிக்க ஆரம்பித்தான். அது ராம 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 என்று ஒலித்தது. நாளடைவில் அவன் மேல் புற்று வளர்ந்தது. அந்த ராமநாம ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானமும் பெற்றான். அவர் தவம் முடிந்த பின் புற்றிலிருந்து வெளியே வந்தார். புற்றிலிருந்து வந்ததால் வான்மீகி என்று அழைக்கப்பட்டார். பின்னர் ராமாயணம் எழுதி அழியா புகழ் பெற்றார். அந்த கொள்ளையர் தலைவனாய் இருந்த நாரதரின் கருணையால் நல்வழியில் திருப்பிவிடப்பட்ட வான்மீகி முனிவர். வால்மீகியின் இயற்பெயர் அக்னி சர்மா, லோகஜங்கா என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் நீண்ட தவம் செய்த பிறகு வால்மீகி என்ற பெயரையும் பெற்றார். வடமொழியில் வான்மீகம் என்றால் கரையான் அல்லது எறும்பு புற்று என்று பொருளாகும். ராமாயணத்தை இயற்றிய வான்மீகி முனிவர் 1000 ஆண்டுகள் தவத்தில் இருந்தார். அக்காரணங்களால் வான்மீகர் சற்றே கர்வம் கொண்டார். அச்சமயத்தில் அவரை காண அழியா வரம் பெற்ற சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் வந்தார். சிவபக்தரான மார்க்கண்டேயர் வான்மீகியிடம், வான்மீகரே, அமர்த்துவம் எய்த 1000 ஆண்டுகள் தவம் எதற்கு? ஒரு நாள் ஒரு பொழுது சிவபூஜை செய்தாலே போதுமே என்றார். ராமபக்தரான வான்மீகர் அதனை கேட்டு சினம் கொள்ளவில்லை. தாமும் சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அதற்கான வழியை மார்க்கண்டேயரும் அவரிடத்தில், தாங்கள் தென்னகத்து செல்லும் பொழுது ஓரிடத்தில் நான் இங்கு இருக்கிறேன் என்று அசரீரி கேட்கும். அந்த இடத்தில் தவமில் இருந்தால் விரைவில் சிவதரிசனம் கிடைக்கும் என்றார். அதன்படியே தென்னகம் வந்து வான்மீகிக்கு நான் இங்கு இருக்கிறேன் என உணர்த்தி இறைவன் அருள்பாலித்த திருத்தலம்தான் திருவான்மியூர். இத்தலத்தில் இறை தரிசனம் பெற்ற வான்மீகி தான் தரிசனம் பெற்ற கடற்கரை தலம் எனது பெயராலேயே அழைக்கப்பட வேண்டும். சிவபெருமானின் சடையில் உள்ள கங்கையின் ஒரு பகுதி அங்கு தீர்த்தமாக தங்க வேண்டும்.
ஈசன் தன் தாண்டவ கோலங்களை வான்மீகர் காணும்படி ஆடி அருள வேண்டும் என சிவபெருமானிடம் 3 வரங்கள் கேட்டார். உமையொரு பாகனும் அப்படியே தந்தருளினார். வான்மீகர் ஆதி காவியமாகிய ராமாயணத்தை இயற்றினார். யோக வாசிஷ்டம், வால்மீகன் 16, அற்புத ராமாயணம், கங்காஷ்டகம் ஆகிய நூல்களும் இவரால் இயற்றப்பட்டன. வான்மீகர் முனிவர் புரட்டாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் வாழ்ந்த காலம் சுமார் 700 ஆண்டுகள் மற்றும் 32 நாட்கள் ஆகும். வடமொழியில் ராமாயணம் பாடிய வால்மீகி முனிவர்தான் தென்னகத்தில் வான்மீகர் என அழைக்கப்படுகிறார். வான்மீகரை பற்றி போகர் முனிவர் புகழ்ந்து பாடியுள்ளதால் இவரே சித்தர் வரிசையில் இடம்பெறுகிறார். போகர் 7000 என்னும் நூலில் பாடல் எண் 5834 வான்மீகர் 700க்கும் மேற்பட்ட காலம் வாழ்ந்ததாகவும், உலகிற்கு ராமாயணத்தை தந்தவர், தமிழ் புலமை மிக்கவர், காயசித்தி கொண்டு அக தூய்மையோடு வாழ்ந்தவர் என்றும் கூறுகிறது. வான்மீக சித்தர் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள முருகன் கோவிலில் ஜீவ சமாதி அடைந்தார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் கான்பூர் நகரத்தின் அருகில் கங்கையாறு பாயும் பித்தூரில் வால்மீகி ஆசிரமம் அமைந்துள்ளது. இங்குள்ள வால்மீகி ஆசிரமத்தில்தான் சீதைக்கு லவன் குசன் எனும் இரட்டையர்கள் பிறந்தனர். மேலும் வான்மீகி சித்தர் பிரச்சனைகளை ஆராய்கின்ற ஒரு நூலான யோக வசிஷ்டத்தை எழுதிய பெருமையும் இவருக்கு உண்டு. ஒரு சித்தராக வால்மீகி தனது உடலை விரிவுபடுத்தும் திறன், அதாவது மகிமா, அல்லது கண்ணுக்கு தெரியாதவராக, அதாவது அனிமா போன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் கற்று தேர்ந்தவர். சித்தரின் ஜீவ சமாதியுடன் தொடர்புடைய